இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை குறித்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது குருத்துவ துறவற வாழ்க்கையில் நீர் அவர்களுக்கு செய்த நன்மையின் காரியங்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இன்று யாரெல்லாம் உம்முடைய தயவு வேண்டி நிற்கின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் உம்முடைய கிருபையை நிறைவாக தந்தரள வேண்டும் என்றும், எங்களோடு கூடவே நீர்தாமே வழிநடந்து எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மையை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கு நிகழ்கின்றன.
இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே தென் நாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதையெடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்க போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம திருத்தூதரான புனித யாக்கோபினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம்.
இந்த வேளையில நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகின்ற மறையுரை என்ன அப்படின்னு சொன்னா, பலன் அளிக்கக்கூடிய கனி என்பதாகும். இன்னைக்கு நாம படிச்ச இந்த நற்செய்திக்கு முன் வசனம் இருக்கிறதே, அங்கே சொல்லப்படுகின்ற வேத காரியம் என்ன அப்படின்னா, நீங்க பலன் அளிக்கணுமாக இருந்தால், சிறந்த கனிய பலன் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரால் நீங்க தேர்ந்து கொள்ளப்படணும். நீங்க ஆண்டவரை தேர்ந்து கொள்வது அல்ல, அவர் உங்களை தேர்ந்து கொள்ளணும். ஏன்னா அவர் உங்களை தேர்ந்து கொண்டால் மட்டுமே உங்களால் சிறந்த கனிகளை பயன் அளிக்க முடியும். இது எப்படி அப்படின்னா, நாம ஆண்டவரை போய் பற்றி பிடிப்பதில் அல்ல, அவர் நம்மை பற்றி பிடிப்பதில் தான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பை காணும் என்பதாகும். சமயங்களில் நீங்க யோசிக்கலாம், நாங்க ஆண்டவரை தேடி போறோம் தானே, அப்போ நாங்க அவரை தேடி போனா அவர் எங்களை பற்றி பிடிக்க மாட்டாரா? இது அல்ல இதனுடைய கருத்து. உண்மையான கருத்து என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், நீங்க அவரை தேடுறீங்களோ தேடலையோ, அவர் உங்களை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் உங்களை கெட்டியாக அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறார். எதற்காக? உங்களது வாழ்க்கை சிறப்பையும் செழிப்பையும் காணணும் என்பதற்காக, நீங்க சிறந்த கனிகளை கொடுக்கணும் என்பதற்காக. அப்படி இருக்கிற பொழுது ஏன் எங்களால் சிறந்த கனிகளை பயனாக கொடுக்க முடியல அப்படின்னு நீங்க யோசிப்பீர்களாக இருந்தால், அது அவரவருடைய சாய்ஸ், அவரவருடைய எண்ணம், அவரவருடைய தேர்ந்தெடுத்து கொள்ளும் தன்மை. இதனால் தான் அவரவர் பயன் அளிப்பது வித்தியாசமாக இருக்கிறது. நீங்க நினைத்தபடி உங்களது வாழ்க்கையில் ஆசிரை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட்டார் அப்படின்னு கிடையாது. மாறாக நீங்க ஆண்டவரோடு சேர்ந்து செயல்படுவதற்கு, முன் வருவதற்கு எவ்வளவு உழைக்கிறீங்க அப்படி என்பதில் தான் இருக்கின்றது. ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். இப்போ நீங்க எல்லாரும் உங்க பசங்க நல்லபடியாக ஒரு சிறந்த எதிர்காலத்தை அவர்களுக்கென்று அமைத்து கொள்ளணும் அப்படின்னு பாடுபடுறீங்க. ஆனா நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்க பசங்க நீங்க நினைச்சபடி இல்லாம ஏதோ அவங்க பாட்டுல போய்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை பொறுத்த மட்டும் அவங்க சிறந்த கனிகளை கொடுக்க போகின்றவர்கள் இல்லை அப்படி என்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வர்றீங்க. எதனால? அவர்களது போக்கு சரியில்லை அப்படி என்பதால. நீங்க ஜெபிக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட, நீங்க உங்க பசங்களை குறித்து ஜெபிக்கிறீங்க. ஏன் ஆண்டவரே, என்னுடைய பசங்க இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய பையன் சொல் பேச்சு கேட்கிறான் இல்லை, என் பொண்ணு தன்னுடைய இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்கிறா, இவர்களது எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு கவலையாக இருக்குதே, இவர்கள் எப்படி பயன் கொடுக்க போறாங்க, எப்படி இவர்களது வாழ்க்கை இருக்க போகுது, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டால் இவர்களது வாழ்க்கை எல்லாம் பாழாகி விடுமே, அப்படி என்கின்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கிறீங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க அப்படி ஜெபிக்கின்ற பொழுது ஒன்றை மறந்து விடுகிறீர்கள். என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை இன்னைக்கு ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதே ஆசீர்வாதத்தை உங்களது பசங்களுக்கும் கொடுப்பார். அவர்கள் இப்ப வேணா அவர்களது வாலிப வயதுல தாறுமாறான விதத்துல வாழலாம். ஆனால் அதற்காக அவர்கள் வாழுகின்ற அந்த விதம் சரியானது அப்படின்னு சொல்லி நான் அவர்களை என்கரேஜ் பண்ணல. மாறாக அவர்களுக்கான ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வருகின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரது தொடுதலை உணர்ந்து கொள்வார்கள். இதை நான் எதை வச்சுக்கிட்டு சொல்றேன்னு தெரியுமா? நேற்றைய தினத்துல என்னுடைய பங்குல ஒரு வாலிப பையன் என்னை தேடி வந்தான். வந்தவன் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய 3 கேள்விகள் குறித்து என்கிட்ட பேசினான். 1.5 மணி நேரம் பேசினோம். அப்படி பேசுகின்ற வேளையில அவன் கேட்டுக்கிட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏன் ஃபாதர், எனக்கு இந்த கடவுள் மீது நம்பிக்கைலாம் இல்லை. கடவுள் இருக்கிறாரு, அவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, அவர் எல்லாரையும் பாதுகாக்கிறாரு, அப்படி என்கின்ற அந்த கொள்கையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இதை குறித்து நீங்க எனக்கு ஏதாவது புரியும்படியாக விளக்கம் கொடுக்க முடியுமா? அவனோடு இந்த கடவுள் கொள்கையை பேசுவதே அர்த்தமற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அவன்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு காரியம் சொன்னேன். கடவுள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ இந்த இடத்துல பேசும்படி வந்திருக்கவே மாட்ட. உன் உள்ளத்துல கடவுள் அப்படி என்கின்ற ஒருத்தர் இருக்கிறார் அப்படி என்கின்ற
ஒரு நம்பிக்கை எங்கோ ஒரு மூலையில இருக்கிறபடியா தான் அவரை குறித்து அறிஞ்சிக்கணும் அப்படி என்கின்ற வாஞ்சையோடு நீ என்ன தேடி வந்து இருக்கிற அப்படின்னு சொன்ன. இப்படியே 2 கேள்விகள் 1.5 மணி நேரம் பேசினோம். அதுக்கப்புறமாக அவன் சொன்னா, நான் பூசைக்கெல்லாம் வருவதற்கு விரும்பி வர்றது கிடையாது ஃபாதர், ஏதோ அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்ன. கரெக்டு, உனக்கு விருப்பம் இல்லாது போனாலும் உன் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக வர்ற இல்லையா, அப்படியே தொடர்ந்து வந்துக்கோ. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கோ ஒரு நாள் உனக்கு பூசையினது அருமை புரியும். அதான் சொல்வார்கள் இல்லையா, ஆங்கிலத்தில் அருமையாக சொல்வார்கள், fake it until you make it. அதாவது நீங்க நடிச்சுக்கோங்க, தப்பான விதத்துல கிடையாது. நீங்க ஒன்ன செய்ய முடியாட்டி யாரோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்துவதற்காக அதை செய்வது போன்று நீங்க நடிச்சுக்கோங்க. பூசைக்கு நீங்க வர முடியாது, உங்களுக்கு வர விருப்பம் இல்லையா, உங்க அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துவதன் நோக்கமாக நீங்க வாங்க, அது நடிப்பது தான், பரவாயில்ல வந்துக்கோங்க. ஆனா அதுவே ஒரு கட்டத்துல நீங்க உள்ளத்தால தொடப்பட்டு இந்த பூசையில நான் வந்து உட்கார்றப்போ எனக்கு ஆண்டவரது பிரசன்னத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்கின்ற நிலைக்கு நீங்க வருவீங்க. அது வரைக்கும் நீங்க வந்துக்கோங்க. அதான் ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், fake it until you make it. நீங்க முழுமையாக அது உங்களது வாழ்க்கையாக வரும் வரைக்கும் உங்களால கூடாது போனாலும் அதை முயற்சி செய்து பண்ணிக்கோங்க. அன்பின் உள்ளங்களை, ஏன் இதை நான் உதாரணப்படுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் அவரை அரவணைப்பதற்காக போகிறோம், அவரோடு இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டே அவரை விட்டு விலகித்தான் நாம் நிற்கின்றோம். அப்படி விலகி நிற்கின்ற பொழுது நம்முடைய சிந்தையில ஆண்டவர் வந்தாலும் கூட அவருக்கு நாம் எவ்வளவுக்கு இடம் கொடுக்கிறோம் அப்படி என்பது அவரவருக்குத்தான் தெரியும். இன்னைய தேதிக்கு நாம எவ்வளவுக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால் நாம காலையில் எந்திரிச்ச உடனே இறைவா உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய அடுத்த வேலைக்கு நாம கடந்து போவோம். அப்படி நாம பண்றோமா? அப்படி நாம பண்றோமாக இருந்தால் அடுத்த காரியம், நாம ஒவ்வொரு காரியமும் பண்ணுகின்ற வேளையில் ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்முடைய அன்றாட காரியங்களை நாம தொடர்ந்து செய்துக்கணும். ஒவ்வொரு நாளும் தூக்கத்துக்கு போகின்ற வேளையில இறைவா உமக்கு நன்றி, இன்றைய நாள் பூராக கூடவே இருந்தீரே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நாம தூங்க போவோமாக இருந்தால் அப்போ நாம அவரை உள்ளத்துல உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்படி பற்றி பிடித்து கொண்டு இருந்தும் கூட நாம எண்ணிய காரியங்கள் நமக்கு நிறைவேறல அப்படின்னு சொன்னா நாம பொறுமை காப்போம். ஏன்னா ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. நாம நினைச்சபடி நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஏதோ அவருடைய அரியணையின் வலப்பக்கமோ இடப்பக்கமோ அமரும்படிக்கானதாக இல்லாது போனாலும் அவருடைய பிரசன்னத்தில் அமரும்படியாக நமக்கானதாக இருக்கும் அல்லவா. இன்னைக்கு செபதேயுவினுடைய மனைவி தன்னுடைய 2 குமாரர்கள் யோவான் யாக்கோபு இருவரையும் குறித்து இயேசுவிடம் பேசுவதற்காக வந்தார் அல்லவா. அப்படி வந்த பொழுது அவர் என்ன கேட்டார்? இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்டார், உம்முடைய அரியணையில என்னுடைய பிள்ளைகள் இவர்கள் இருவரும் ஒருவர் வலப்புறமும் இடப்புறமும் உட்காருவதற்கு இப்பொழுதே நீர் உறுதிமொழி கொடு அப்படின்னு கேட்டார் இல்லையா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நாம கேட்டுக்கலாம், ஆண்டவரே எனக்கான ஆசீர் வேணும் அப்படின்னு. ஆனா அதுவே ஆண்டவர்கிட்ட நாம ஆர்டர் போட்டுக்க கூடாது இல்லையா. அப்படி நாம ஆர்டர் போடுவதற்கு நாம ஒன்றும் படைத்தவர்கள் கிடையாது அல்லவா, நாம படைக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம என்ன பண்ணிக்கணும்? அவர் நம்மை அரவணைத்து கொண்டு இருக்கிறார், அவர் நம்மை தொடுகின்றார், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை தேர்ந்து கொண்டு விட்டார் என்பதனை உறுதியாக நம்பிக்கணும். நாம அவரை தேர்ந்து கொள்ளல, அவர்தான் நம்மை தேர்ந்து கொண்டார். அது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அந்த பெருமைக்குரிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு அவரே நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாம் வாழ்ந்தாக வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது இன்னைக்கு திருப்பலியில நீங்க கேட்கக்கூடிய 7 தேவைகள் உறுதியாக நம்பிக்கோங்க. நீங்க அவரை தேர்ந்து கொள்ளல, அவர்தான் உங்களை தேர்ந்து கொண்டார்.
யாக்கோபை கூட அவர்தான் தேர்ந்து கொண்டார். அப்படி தேர்ந்து கொண்டவர் அந்த யாக்கோபு மூலமாக, சாதாரண மீன்பிடியாளனாக இருந்த யாக்கோபை அவர் தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக தன்னுடைய விண்ணரசை பரப்பினார். அதுபோன்று நீங்க அவரை நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பட்சத்தில் இந்த திருப்பலியில நீங்க கேட்க போகின்ற 7 தேவைகளை அவர் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க, வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் செபித்து நிற்போம். எங்களது தேவைகளை நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இன்றைய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சித்தத்தின் மூலமாக நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் 8 தேவைகளை பாதம் சமர்ப்பித்த வேளையிலேயே அவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் இந்த பலியை நிறைவேற்றிவிட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். கூடவே இருந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்களது நம்பிக்கை வீண் போகாது காத்துக்கொள்வீராக. அப்பா தகப்பனே, உம்முடைய ஆசீரின் கிருபை இன்று மட்டுமல்ல, எந்நாளும் எங்களை தொடர்ந்து வர நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுகின்றார். எந்நாளும் மகிழ்ந்திருக்கும்படி உங்களது கவலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அண்டை கொடுத்து விட்டு நீங்கள் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow.